ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3-4 ஸ்பூன் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சமாக உப்பு, பிளாக் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3-4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் இந்த மசாலாவில். இதே மாதிரி க்ரீன் கேப்சிகமையும் கட் பண்ணியிருக்கிறேன் க்யூபாமு. உங்கள்கிட்ட எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த பேட்டர் நல்லா ஊறட்டும். உங்கள்கிட்ட உடன் ஸ்டிக் இருந்தால் நீங்கள் உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. என்கிட்ட உடன் ஸ்டிக் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கிற அந்த வடத்திருப்போம்ல அந்த கம்பி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீர் க்யூபு, கேப்சிகம், ஆனியனை ஒன்றா மாற்றி இந்த மாதிரி மாட்டிக்கலாம். கிரில்லுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணணும். ஒரு பன்னீர், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இதே மாதிரி மாற்றி நீங்கள் ஒன்றா வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம கிரில் பண்ணிக்கலாம். பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் டிக்காவோட ஸ்டிக்கை இந்த பேனுக்கு மேலே வச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஈச் சைடு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணி திருப்பி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. மறந்து போய் விட்டுறாதீங்க, ரொம்ப கருகிடும். ஈச் சைட் 2 டைம்ஸ் குக் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் பன்னீர் நம்ம பெருசாக க்யூபாக வச்சுருக்கோம் ஃபுல்லாக குக் ஆகும். அதாவது இப்போ நம்ம இந்த சைட் குக் பண்ணியிருக்கோன்னா திரும்ப ரொட்டேட் பண்ணி அதே சைட் திரும்ப வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பன்னீர் ஈவனாக இப்போ எல்லா சைடுமே குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு குக் ஆயிடுச்சுனாலே ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ நான் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பன்னீர் ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. பன்னீர் டிக்கா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க பன்னீரை. ஏன்னா ஸ்டிக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும், கையை வச்சிடாதீங்க. நம்ம அடுத்த பேட்டர் ரெடி பண்ணணும்ல டிக்கா, அதனால் ஃபோக் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பன்னீர் டிக்கா இப்போ வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஸ்டார்டர் ரெசிபி வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த பன்னீர் டிக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் டிக்கா. இந்த பன்னீர் டிக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.